Hello everyone, welcome to Hackers League. இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா Bandit Level 3 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Level 1 and 2 எப்படி சால்வ் பண்ணுறது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. நான் லெவல் 1 சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல் மிஷின் யூஸ் பண்ணினேன். அதே மாதிரி லெவல் 2 சால்வ் பண்ணுறதுக்கு விண்டோஸில் சிஎம்டி வந்து யூஸ் பண்ணினேன். இப்போ லெவல் 3 வந்து நான் termux யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். நான் வர மெத்தடில் வந்து செய்து காட்டுறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு எது ஓகேயாக இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் நான் மொபைலில் வச்சு அந்த termux அக்சஸ் பண்ணி செய்ய போகிறது இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த மொபைலில் இருக்கிற termux அந்த சிஸ்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னா சிஎம்டியில் அக்சஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் செய்து காட்டுறோம். நான் சிஎம்டி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். இப்போ என்னென்னு நான் termux-ஐ அக்சஸ் பண்ண போகிறேன்னா சேம் SSH யூஸ் பண்ணி தான் நான் என்ன செய்ய போகிறேன், termux அக்சஸ் பண்ண போகிறேன். நான் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து SSH இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு யூசர் நேம். என்ன யூசர் நேம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்க் செகண்ட் யூசர் நேமில் நான் ரீட் பண்ணுறேன் இப்போ அடுத்தது வந்து ஹோஸ்ட் நேம். சரி, இப்போ எது ஹோஸ்ட்டுண்டா இப்போ எனக்கு termux தான் ஹோஸ்ட். ஸோ அப்போ இந்த termux-க்குரிய ஐபி என்னென்னா என் மொபைல் ஐபி தான், இதுதானே லோக்கல் ஐபி, அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன். என் termux வந்து SSH கனெக்ஷன் வந்து லிசன் பண்ணி கொண்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன போர்ட் நம்பரில் அதை லிசன் பண்ணுதோ அதையும் நான் கொடுக்க வேண்டி வரும். டிஃபால்ட்டாக வந்து SSH எந்த போர்ட்டில் லிசன் பண்ணுமெண்டா 2280 என்ற போர்ட் நம்பரில் தான் லிசன் பண்ணி நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதையே கொடுத்துக்கொள்கிறேன். கனெக்ஷன் ரிஃப்யூஸ்டு வருது, என்ன ப்ராப்ளம் அகைன் செக் பண்ணி பார்ப்போம். போர்ட் நம்பர் இல்லை. சாரி, நான் போர்ட் நம்பர் மாதிரி சொல்லிட்டேன். டிஃபால்ட் வந்து SSH வந்து லிசன் பண்ணுற டிஃபால்ட் போர்ட் வந்து 8022. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இது நான் என்னோடய termux. இது வந்து கனெக்ட் ஆகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த termux தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு LS என்ற கமாண்ட் கொடுக்குறோம். இது எல்லாமே இந்த termux-ல் இருக்கிற ஃபைல்ஸ் தான். இப்போ நாங்கள் எங்கள் termux-ல் என்ன செய்ய போகிறோம்னா அந்த எங்களோட Bandit சர்வர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல். எந்த யூசர் நேமில் எங்களோட Bandit சர்வர் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா Bandit 2. ஏன்னா ஆல்ரெடி Bandit 0வில் Bandit 1ல் வந்து நாங்கள் என்ன செய்யறாங்க யூசர் நேமில் ஆக்சஸ் பண்ணி லெவல் 1 and 2 ஃபினிஷ் பண்ணாங்க. ஓகே, இப்போ இது லெவல் 3. இப்போ இதில் என்ன பாஸ்வேர்டு வேணும்னு தெரியுமேண்டா, நாங்கள் Bandit 2வில் ஃபைன் பண்ணின ஃப்ளாக் வந்து லெவல் 3க்கான பாஸ்வேர்டு தான். ஓகே, அப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி கிளிப் போர்டில் இருக்குது, பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னென்ன லெவல் ஃபினிஷ் பண்ணாலும் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த OverTheWire வெப்சைட்டுக்கு போகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஓகே, இதுதான். The password for the next level is stored in a file called spaces in this file name. இதுதான் ஃபைல் நேம், spaces in this file name. ஓகே, காப்பி பண்ணு. Located in the home directory. ஓகே, சரி. அப்போ என்ன செய்ய போகிறேன், இல்லை இதுக்கான LS. ஓகே, அப்போ spaces in this file name ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் உள்ள இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கேட் காப்பி பண்ணுறதை பேஸ்ட் பண்ணுறோம். spaces in this file name. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருக்கு. என்னென்னு செக் பண்ணுவோம். ஸ்பேசஸ் அண்ட் ஒரு நோ சர்ச் ஃபைல் ஒரு டிரெக்டரி, அடுத்தது இன் நோ சர்ச் ஃபைல் ஒரு டிரெக்டரி. இப்படி இந்த ஃபைல் நேமில் இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும், அதாவது வந்து இந்த
ஸ்பேஸுக்கு முன்னுக்கு வர ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் சரிதானே அது என்ன செய்யுது தனித்தனி ஃபைல்ஸாக இதை கன்சிடர் பண்ணுது. இப்போ இந்த கெட்டண்ட கமாண்ட் வந்து என்ன செய்யுது ஸ்பேசஸுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்கு, இன்னுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்கு, திஸ்ஸுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்கு, ஃபைல் நேமுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு ஃபைலே இல்லை. ஸ்பேசஸ்ன்ற ஒரு தனி ஃபைல் இல்லை, இன்னென்ற ஒரு தனி ஃபைல் இல்லை, திஸ் ஃபைல் நேம் சரிதானே அப்படி ஒரு தனி ஃபைலுமே இல்லை சரிதானே. இப்போ இந்த ஃபைல் நேமில் ஸ்பேசஸ் இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா இவ்வளவுமே ஒரு ஃபைல் தான் என்றதை இந்த கேட் கமாண்டுக்கு புரிய வச்சுக்கிட்டா சரி. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா பாருங்கள் கேட் இந்த இவ்வளவு ஃபைல் நேமையும் சரிதானே இந்த ஸ்பேசஸ் இந்த ஃபைல் நேம் இவ்வளோத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்க போகிறேன். ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் நேம் ஓகே பார்த்தீங்களா. இப்போ இது என்ன செய்திருக்கு ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ அந்த டபுள் கோட்ஸுக்கு கொடுக்க போறியா அந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள கொடுத்த அவ்வளோ ஸ்ட்ரிங்குமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இவ்வளோ தனி ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு ஃபைல் இருக்காங்க அது ஓகே ஃபைல் இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணியாச்சு சரிதானே. ஓகே இதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட்டும் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டிரெக்டரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னா அந்த ஃபைலில் ஃபுல் நேமையும் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ தானே ஃபஸ்ட்டு செகண்ட் லெட்டரை டைப் பண்ணி போட்டு நாங்கள் டேப் கொடுத்தோம்னாலே அதை செய்யும் ஓட்டோ ஃபில் பண்ணும். அதில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை நான் ஓட்டோ ஃபில் பண்ணும் சரி தானே. இப்போ அதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். கேட் எஸ்என்னு கொடுக்குறேன். இங்கே ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன் டேப் கொடுக்க போகிறேன். ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் நேம் நான் இடைக்குள்ள கொஞ்சம் ஸ்லாஷஸும் வந்துருக்கு சரி தானே. ஓகே நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே அந்த ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன நடந்ததுண்டா இங்கே பாருங்கள் இந்த ஸ்பேசஸ் இந்த ஃபைல் நேமில் இருக்கிற இந்த ஸ்பேசஸ் இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஒரு பேக்ஸ்லாஷ் இருக்குது. ஓகே அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா சம்டைம்ஸ் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள்ஸை வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இவர் ஸ்பேஸும் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெலிமிட்டராக வந்து ஒரு யூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்னா சொன்ன மாதிரி இந்த ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் நேம் அண்ட் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யலை இது வந்து ஒர்க் ஆகலை. பிகாஸ் இந்த ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் வரதை இந்த கேட் கமாண்ட் செய்கிறது தனித்தனி இதாக யூஸ் பண்ண ஒரு செப்பரேட்டர் மாதிரி. அப்போ இந்த இது வந்து செப்பரேட் பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸஸுக்கும் இன்னைக்கும் இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து அது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணிது. ஸோ ஒரு சேம் ஃபைலாக என்ன செய்யலை கன்சிடர் பண்ணலாம். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த ஸ்பேஸுக்கு முன்னுக்கு யாரை யூஸ் பண்ணுறோம்னால் ஒரு ஸ்லாஷை யூஸ் பண்ணுறோம். அப்போ இவரை நாங்கள் என்னவா கன்சிடர் பண்ணல, அதாவது இந்த இன்டர்பிரிட்டரை என்னவா கன்சிடர் பண்ணலைன்னா அவர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக வந்து என்ன செய்யலை கன்சிடர் பண்ணல சரிதானே. அப்போ அதுக்காண்டி தான் இந்த பேக்ஸ்லாஷ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே இந்த பேக்ஸ்லாஷ் இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் இன்னொரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இப்போ இந்த எக்கோன்ற கமாண்ட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா எக்கோ பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எக்கோன்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் பேஷ் லாங்குவேஜில். இப்போ பாருங்கள் எக்கோ ஹாய் ஓகே தானே. ஹாய்ன்றது என்னது பிரிண்ட் ஆகிருக்கு சரி தானே. இதே விஷயத்தை நான் என்ன செய்யணும்னா எக்கோ டபுள் கோட்ஸுக்கு ஹாய். ஓகே அதே மாதிரி சேமாக அது மாதிரி வேலை செய்யுது. இப்போ எக்கோ டபுள் கோட்ஸுக்குள்ளே ஹாய் இங்கால ஹலோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் வந்து என்ன செய்யலை இங்கே பிரிண்ட் ஆகலை. பிகாஸ் டபுள் கோட்ஸ் வந்து என்ன செய்யுது இதுக்குள்ளே டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்ட்ரிங் அண்ட் எக்கோ கமாண்டுக்கு சொல்லுது. அதனால் இந்த ஸ்ட்ரிங் மட்டும்தான் என்ன செய்யுது கொப்பி ஆகிருக்கு. இந்த டபுள் கோட்ஸ் வந்து என்ன செய்யலை கன்சிடர் ஆகலை சரி தானே. இப்போ இந்த கமாண்ட் எப்படி வேலை செய்யுது ஓகே ஹாய் ஹலோ சரி தானே. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கும் இதுக்குள்ளே இருக்கிறதும் வேலை செய்யுது. இப்போ எனக்கு என்ன தேவை என்றால் இவரும் வந்து இந்த டபுள் கோட்ஸும் வந்து என்ன செய்யணும் எனக்கு பிரிண்ட் ஆகும் சரி தானே. இப்போ இந்த டபுள் கோட்ஸும் பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன செய்யலாம்னா இந்த டபுள் கோட்ஸ் யாராக வேலை செய்யக்கூடாது இவர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக வந்து வேலை செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு நான் அதே விஷயத்தை செய்கிறேன். இந்த ரெண்டு ஹாய் என்றது டபுள் கோட்ஸுக்குள்ளே தான் இந்த ஹாய் என்றது எனக்கு பிரிண்ட் ஆக மாட்டேன். நான் என்ன செய்யலாம்டா இங்கே ஒரு பேக்ஸ்லாஷ் இங்கே ஒரு பேக்ஸ்லாஷ் சரி தானே. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க
இதில் ஒரு டபுள் கோட் இருக்குது. இந்த டபுள் கோட் வந்து ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணக்கூடாண்டாக்காண்டி அவருக்கு முன்னுக்கு நான் என்ன செய்கிறேன், பேக்ஸ்லாஷை யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறதால அதுக்கு பிறகு வர கேரக்டர் என்ன செய்யாது, ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு வேறு விதமாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கண்டா அவ்வளோ மேப்மெண்ட் ஆகிருக்கு. என்ன மீனிங்ண்டா, இவர் என்ன செய்யலை, இந்த டபுள் கோட்ஸ் ரெண்டையுமே அவர் என்ன செய்யலை, ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணல. அப்போ இங்கே நடந்த இதே விஷயம்தான் இங்கே நடந்திருக்கு. ஸ்பேஸை ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணதால் இந்த ஃபுல் நேம் இதில் மீனிங் என்னது, இவர் ஒரு வரும் ஸ்பேஸ் தான், இவர் ஒரு வரும் ஸ்பேஸ் தான், இவர் ஒரு வரும் ஸ்பேஸ் தான், இவர் செப்பரேட்டராக இந்த என்ன செய்யலை, யூஸ் ஆகலை. ஆகவே ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் நேம் தான் இந்த கமாண்டோட மீனிங். சரியா? ஓகே. ஸோ அதனால் இது என்ன செய்யிருக்கு, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு, ஒரே ஃபைலாக கன்சிடர் பண்ணுறதால. சரி தானே? ஓகே. அப்போ இதுதான் என்னவாக இருக்க போகுது, அடுத்த லெவலுக்குரிய ஃப்ளாகாக இருக்க போகுது. சரி தானே? ஓகே, உங்களுக்கு பிளாங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.